அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. இப்போ நம்ம பார்க்க போகிறது 1/4/2025 ஏப்ரல் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா 12 மாதங்களில் 4வது மாதத்தை குறிக்கக்கூடியது ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதம் சொன்ன உடனே பார்த்திங்கனாக்கா நிறைய பேருக்கு எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் ஆகும். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன? வருட பிறப்பு, அதாவது 60 வருடங்களில் குறிப்பிடக்கூடியதில் இந்த வருடம் பார்த்திங்கனாக்கா புதிய வருட பிறப்பை சுட்டி காட்டக்கூடியது. அதாவது கலியுகாதி தொடங்கி இத்தனாவது வருடம் அப்படின்னு சொல்லி தமிழ் புத்தாண்டு தொடங்கக்கூடிய நாள் இன்றைக்கி இருக்குது, இந்த மாதத்தில் இருக்குது. ஏப்ரல் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த பஞ்ச அங்கத்தில் இந்த வருடம் பிறக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா? முதல் அங்கமான யோகம் அப்படின்னு சொல்லும்போது வியாக்கபாதம் யோகத்தில் பிறக்குது. அடுத்த அங்கமான காற்று அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் இந்த வருடம் இந்த மாதம் பிறக்குது. மூன்றாவதாக அக்னின்னு சொல்லும்போது வாரம், அதாவது செவ்வாய்க்கிழமையில் இந்த மாதம் பிறக்குது. நான்காவதாக நீர் சொல்லக்கூடிய திதி அப்படின்னு பேசும்போது சதுர்த்தி திதியில் இந்த மாதம் பிறக்குது. ஐந்தாவதாக நிலம் சொல்லும்போது கரணம் அப்படின்னு பேசும்போது வணிசை கரணத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த பஞ்ச அங்கம் இணைந்து பிறக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மிக விசேஷமானதுங்க. பொது பலனாக பேச போனால் நிறைய பார்த்திங்கனாக்கா இயற்கை சீற்றங்கள் சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே போல் கூட்டு மரணங்கள், அது சார்ந்த விஷயங்கள் நடைபெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா மீன ராசி, மீன லக்கணம், கடக ராசி, கன்னி ராசி, விருச்சக ராசி, துளாராசி. ஏன்னா துளாராசிக்கு 6ஆம் பாவத்தில் இருந்தாலும் மெயினாக சொல்லணும்னா மீனம், கடகம், கன்னி, விருச்சகம், இந்த 4 ராசிக்காரர்களும் இந்த மாதம் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறத முன்னாடி இன்ட்ரோலேயே நம்ம சொல்லிடுறோம். அதே போல் சில விஷயங்களில் நன்மைகளும் இருக்குது. இந்த வருடம் பிறக்கிறதே அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 13ஆம் தேதி கொஞ்சம் கவனம் தேவை. இந்த வருடம் பிறக்கும்போது சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்குள்ளே போயிடுவாருங்க. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். செலவினங்கள், விரயங்கள், அலைச்சல்கள் இதெல்லாம் நான் சொன்ன இந்த ராசிக்காரர்கள் மீனம், கடகம், கன்னி, விருச்சகம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இருக்குது. சரி, இப்போ 12 ராசிக்காரர்களுக்கு இந்த 1/4/2025 ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களே, காலபுருஷனுக்கு 3வது ராசி மிதுன ராசி. அப்போ மிதுனம் சொல்லும்போது கதை ஏந்திய ஒரு ஆணும் வீணை ஏந்திய ஒரு பெண்ணும் நிற்கக்கூடிய ஒரு காட்சி. ஸோ மிதுனம் பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கிற நட்சத்திரம் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க மிதுன ராசி நேயர்கள். மிதுன ராசிக்கு இந்த 1/4/2025 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது? மிக சிறப்புங்க. ஏன்னா 11ஆம் அதிபதி ராசியிலே இருக்கார். ரொம்ப நாளாக மிதுன ராசி நேயர்கள் மனசஞ்சலத்தோட, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்னஸோட, உடம்புல இம்யூனிட்டி பவர் குறைவாக, சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா ரொம்ப வீக்னஸை காட்டியிருக்கும். ஆனால் இந்த மாதம் மிக சிறப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் தொடங்கக்கூடிய நிலைகள். 10ல் நான் 5 கிரகம், 10ன்ற தசம கேந்திரத்தில். எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை, நான் ஒரு விஷயம் தொடங்குறதுக்கு அது கைடன்ஸ் இல்லை அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு எல்லாம் ஒரு செட்டாக ஒரு பீப்புளே உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. வாய்ப்புகள் நிறைய, அதிர்ஷ்டங்கள் நிறைந்த மாதம் மிதுன ராசிக்கு. 11ஆம் இடத்துல தனாதிபதி, லாபங்கள், மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரப்போகுது. ஆனால் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? கர்ப்பிணிகள் கவனமாக இருக்கணும். திருமணமான புதுமண தம்பதிகள் பேச்சுவார்த்தைகளே சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கீங்களோ சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த 1/4/2025 ஏப்ரல் மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்க போகலாம். 1/4/2025 ஏப்ரல் மாதம் மிதுன ராசி. மிதுன ராசின்னு சொல்லும்போதே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே சிரித்த முகத்தோட, யாரை பார்த்தாலும் அவங்களோட நட்பு பழகக்கூடியவர்கள் மிதுன ராசி நேயர்கள். இந்த மிதுன ராசி அப்படின்னு பேசும்போது ராசிநாதன் புதன் பகவான் 10ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்ந்திருக்காருங்க. 10ன்ற தசம கேந்திரத்தில் லக்னம் சம்மந்தப்படுது. அதே நேரத்தில் வக்ரம்ன்றனால கொஞ்சம் உங்களுடைய செயல்பாடுகளை
இடத்திற்கேற்றாற்போல் பயன்படுத்துறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஏன்னா அதிகப்படியான உங்கள் டேலண்ட்டை காட்டும்போது அவங்க யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால கவனம் தேவை. ஏன்னா அங்கே தான் ராகுவும் சனியும் இருக்குது. யாரை நம்புகிறீர்களோ அவர்கள் மூலியமாக மன சஞ்சலத்தையோ அல்லது ஒரு ஏமாற்றத்தையோ சந்திப்பீங்க. அதனால் உங்களுக்கு முன்னாடியே வீடியோஸ் வந்துடுறதுனால கவனமாக இருங்க. ஏப்ரல் மாதம் பிறந்துருச்சு, கண்டிப்பாக சில நேரங்களில் விட்டு கொடுத்து போகிறதுலையும் தேவை இருந்தால் விட்டு கொடுத்து போகிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்த ரீதியாக பொருளாதாரம், 2ஆம் பாவ அதிபதி தனம் சொல்லக்கூடிய அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது தன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இல்லைங்க என் செலவுக்கு காசு வந்தால் போதும், கண்டிப்பாக இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். வருமானங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறத விட 80% உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். உணவு விஷயங்கள், அதாவது இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய அவுட் சைட் ஃபுட்ஸு. சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு டைம் டேபிள் போட்டுப்பாங்க வீட்டில், இதுதான் சாப்பாடு, இதில் தானியங்கள் இருக்காது, கீரைகள் இருக்காது, எனக்கு இந்த கீரை பிடிக்காது அப்படி. ஸோ உணவு விஷயத்தில் மிதுன ராசி எவ்வளோ 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 கான்சன்ட்ரேட் பண்ணி கேர்ஃபுல்லாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த வருஷம் இந்த மாதம் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 10ல் இருக்கிறனால உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் மீடியா வச்சுருக்கேன், யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், நான் டீச்சிங் பண்ணுறேன், நான் டெய்லரிங் பண்ணுறேன், அந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாதம் வரப்பிரசாதமாக அமைச்சு கொடுக்க போகுது. 4ஆம் பாவத்தில் கேது பகவான் தாயாருடைய ஆரோக்கியத்துலேயும் சரி, தாயாருடைய மனநிலையிலையும் சரி, நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து ஆதரவாக இருப்பது சிறப்பு ஏற்படுத்தி தரும். இல்லை என்றால் அம்மாவுக்கு அம்மா ஸ்தானத்தில் யார் உங்களை பார்த்துக்கிறாங்களோ இல்லை அம்மாவே இருக்காங்களோ கண்டிப்பாக ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகளை அதுவும் மன ரீதியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனம் தேவை. பிள்ளைகள் வழியில் அனுகூலம் நிறைஞ்சதாக இருக்குங்க. பிள்ளைகள் வழியில் வெற்றிகள் அதிகமாக இருக்குது. குழந்தைகள் மிக சிறப்பாக படிக்கிறாங்க. ஒரு சில பிள்ளைகள் அந்த பார்த்து எழுதுறது, பிட்டு எடுக்கிறது, காசு கொடுத்த ஹரியர்ஸை இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேரண்ட்ஸ் கண்காணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். உத்தியோகம் பேசும்போது மிக சிறப்பானதாக இருக்க போது, அதாவது எப்போவுமே நம்ம ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது இந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க, அமைதியாக இருந்துருங்க, பேசாதீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் மிதுன ராசி இப்போ பேச வேண்டிய நேரமாக அமைந்திருக்கிறது. அதாவது உத்தியோகத்தில் உங்களோட டேலண்ட்டுக்கு என்ன பேசணுமோ பேசுங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்த போல்டாக பேசும்போது சிறப்பு ஏற்படுத்தி தரும். ஒரு சிலருக்கு 100க்கு 30% பேருக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், நான் இந்த உத்தியோகத்துலேருந்து இந்த உத்தியோகத்துக்கு போக போகிறேன் அப்படின்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. ஆனால் எந்த இடத்துக்கு போனாலும் போல்டாக ஹேண்டில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் உத்தியோகம் போகணுன்ற எண்ணம் மேலோங்கக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது. திருமணம் பேசும்போது பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் தாமதப்படுத்தி பண்ணாலும் சிறப்பை ஏற்படுத்தி தரும். அதே போல் வந்து திருமணத்துக்கான சேவிங்ஸை ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. என் பொண்ணுக்கு அடுத்த வருஷம் முடிக்க போகிறேன், பையனுக்கு முடிக்க போகிறேன், கல்யாண செலவுக்கு நான் காசு சேர்த்து வைக்கணும், நகை வாங்கிறதுக்கு காசு சேர்த்து வைக்கணும், எடுத்து வைக்கக்கூடிய முக்கியமான மாதமாக மிதுன ராசிக்கு ஏப்ரல் மாதம் அமைய போகுது. அதுவும் சிறப்பாக அமைச்சு கொடுக்க போகுதுங்க. ஸோ உத்தியோகம் நல்லபடியாக இருக்க போகுது. தொழில் பேசும்போது பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் 5 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிதானமாக கையாள வேண்டிய மாதமாக இது இருக்க போகுது. அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக தொழில் ஸ்தானத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மேல் பார்வையிலேருந்து பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஏன்னா 5 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் ஒருத்தர் வேலையை பண்ணிவிட்டு அது மூலிமா சில சங்கடங்களையும் பண இழப்புகளையும் சந்திக்க வேண்டியது இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ இந்த மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா திருமணம் இல்லற வாழ்க்கை அப்படின்னு பேசும்போது மகிழ்ச்சிகரமாக ஏற்படுத்தி தரப்போதுங்க. ஆனால் திருமணம் பேசும்போது நிதானம் தேவை. இல்லற வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு சில இடங்களில் கவனமாக இருக்கிறது, விட்டு கொடுத்து போகிறது சிறப்பாக இருக்கும். 3வது ஆரோக்கிய விஷயத்தில், உணவு விஷயத்தில் கண்டிப்பாக வேணும். உடம்பில் வந்து இரத்த சோகை, எலும்பு தேய்மானம், ஹீமோகுளோபின் குறைவு, இதுதான் மிதுன ராசிக்கு ஆரோக்கிய சார்ந்த விஷயத்தில் ஒரு எச்சரிக்கையாக இருக்குது. ஸோ இந்த மாதம் இன்னும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
மதுரை மீனாட்சி அம்மனை கும்பிட்றது சிறப்பு ஏற்படுத்தி தரும் இல்லையா. நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய அம்பாள்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா வடிவுடையம்மன், திருவுடையம்மன், கொடியுடையம்மன், இவங்களை இந்த மாதத்தில் ஒரே நாளில் சந்திக்க முடியலனாலும் சரி, ஒவ்வொரு நாளில் உங்களோட பிறந்த கிழமை, நட்சத்திரம், திதி, இதில் போய் ஒவ்வொருத்தரை சந்திக்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான எண் 9, வெற்றிக்கான வண்ணம் சிவப்பு. நன்றி.